தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனைக்கு எதிரான விமர்சனங்கள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன. நிக்கோலா சார்க்கோசி மீதான தண்டனை தொடர்பாக பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் ஜாக் பூலா கேள்வி எழுப்பியுள்ளார். பிரான்சின் 2026 நிதியாண்டு வரவு செலவு திட்டம் தொடர்பாக மரின் தொந்தெரியே கருத்து வெளியிட்டுள்ளார். பிரெஞ்சு நீதிமன்றம் சிரியா ISS குழுவைச் சேர்ந்த பெண்களுக்கு சிறை தண்டனை விதித்துள்ளது. இல்-து-பிரான்ஸ் போக்குவரத்துகள் பெரும் சிரமங்களை ஏற்படுத்தி வருகின்றன. ஈரான், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளின் தூதர்களை திரும்ப அழைத்துள்ளது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனுக்கு கடந்து செல்ல முயன்ற பொழுது 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் சுவையான உணவு வேளைகளை வழங்குவது தனலட்சுமி அரிசி. இந்திய இலங்கை மக்கள் மாத்திரமல்ல, எல்லா நாடுகளின் மக்களது விருப்பத்துக்குரியது தனலட்சுமி அரிசி. உங்கள் வாடிக்கை நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் தனலட்சுமி அரிசி. மொத்த வியாபாரிகள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர், லா கோர்னோவ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்ஸ் நாட்டின் குடியரசு முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசிக்கு வழங்கப்பட்டுள்ள சிறை தண்டனைக்கு எதிரான விமர்சனங்கள் தற்பொழுது வெளியாகி வருகின்றன. இந்த தண்டனை நியாயமற்றது மட்டுமல்ல, அவமானகரமானது என்றும் விமர்சிக்கப்படுகிறது. நிக்கோலா சார்க்கோசி தன்னை 5 ஆண்டு சிறை தண்டனைக்கு உட்படுத்திய தீர்ப்பை கடுமையாக கண்டித்துள்ளார். 2025 செப்டம்பர் 25 அன்று வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு பின்னர் 2 நாட்கள் அமைதி காத்து வந்த நிக்கோலா சார்க்கோசி தற்பொழுது கருத்துரைத்து வருகின்றார். ஜூர்னல் து டிமோஷ் பத்திரிகைக்கு கருத்து தெரிவித்திருக்கும் நிக்கோலா சார்க்கோசி நியாயத்தின் எல்லைகள் மீறப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். 5 ஆண்டு சிறை தண்டனை, உடனடியாக சிறைச்சாலைக்கு அனுப்பும் உத்தரவு என்பவை பற்றியும் சார்க்கோசி கருத்து வெளியிட்டுள்ளார். நிக்கோலா சார்க்கோசி தேர்தல் நிதி முறைகேடு மற்றும் சட்டவிரோத நன்கொடைகள் பெற்றதற்காக குற்றவாளி என தற்பொழுது நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்த தீர்ப்பு நியாயத்தின் அடிப்படைகளை மீறுகிறது என்றும், இது நியாயமற்றது மாத்திரமல்ல அவமானகரமானது என்றும், சட்ட ஆட்சியின் எல்லைகள் மீறப்பட்டுள்ளன எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். 2012 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் தன்னுடைய பிரச்சாரத்திற்காக சட்டவிரோதமாக நிதி பெற்றதாக இவர் குற்றம் சாட்டப்பட்டார். இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. தற்போதைய தீர்ப்பு அவருக்கு எதிரான பல வழக்குகளில் ஒன்று. சார்க்கோசியின் ஆதரவாளர்கள் இந்த தண்டனை அரசியல் பழிவாங்கல் என கருதுகின்றனர். எதிர்க்கட்சிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என வலியுறுத்துகின்றன. நிக்கோலா சார்க்கோசி மீதான இந்த தண்டனை
பிரெஞ்சு அரசியலில் புதிய பூசல்களை உருவாக்கி வருகின்றது. பிரான்ஸ் குடியரசின் முன்னாள் தலைவர் நிக்கோலா சார்க்கோசி மீதான தண்டனைக்கு பின்னர் நீதித்துறை நிறுவனத்தின் மீதான மரியாதையை சுதந்திரம் குறித்து பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் ஜாக் போலா கேள்வி எழுப்பியிருக்கிறார். நிக்கோசிக்கான தண்டனை அறிவிப்பில் நீதித்துறை அமைப்பின் நம்பகத்தன்மை மற்றும் நியாயத்தன்மை குறித்து எழுந்த சந்தேகங்கள் தொடர்பாக அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். நிக்கோலா சார்க்கோசி மீதான தண்டனை தொடர்பாக நீதித்துறை அமைப்பின் மீது சந்தேகம் எழுப்பப்பட்டதை அடுத்து பாரிஸ் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். நீதித்துறை அமைப்பின் மீது மரியாதை காட்ட வேண்டும் என்றும் அதன் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். நிக்கோலா சார்க்கோசி பல்வேறு வழக்குகளில் தண்டனை பெற்றுள்ளார். இதன் காரணமாக நீதித்துறை அமைப்பின் நம்பகத்தன்மை குறித்து சிலர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். நீதித்துறை அமைப்பின் நம்பகத்தன்மையையும் நியாயத்தன்மையையும் பாதுகாக்கும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த விடயம் பிரான்சின் அரசியல் மற்றும் நீதித்துறை அமைப்புகளுக்கு இடையே உள்ள உறவுகளை மீண்டும் ஒருமுறை சிந்திக்க வைக்கின்றது. நீதித்துறை அமைப்பின் சுதந்திரம் மற்றும் நம்பகத்தன்மை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த அறிவிப்பின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரிஸ் 160 அவென்யூ பால் வாயோன் குச்சரியார், லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்சின் 2026 நிதியாண்டு வரவு செலவு திட்டம் தொடர்பாக மரின் தொன்டெலியே கருத்து வெளியிட்டுள்ளார். 2026 ஆண்டுக்கான பிரான்சின் வரவு செலவு திட்டம் தொடர்பாக பிரதமர் செபஸ்டியன் லூகோர்னோ விவாதிக்கும் நிலையில் இடதுசாரி கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. வரவு செலவு திட்டத்தில் செல்வ வரி திரும்ப கொண்டுவரப்படுவதை செபஸ்டியன் லூகோர்னோ நிராகரித்துள்ளார். மேலும் சுக்மன் வரியையும் அறிமுகப்படுத்த மறுத்துள்ளார். இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக சோசலிஸ்ட் கட்சி, லூகோர்னோவின் அறிவிப்புகளை கடுமையாக எதிர்த்திருக்கின்றன. சோசலிஸ்ட் கட்சியின் அறிக்கையில் பிரதமர் கதவுகளை மூடிவிட்டார், சோசலிஸ்ட் கட்சியின் அனைத்து பரிந்துரைகளையும் அவர் தள்ளி போட்டுவிட்டார் என்று கூறப்பட்டுள்ளது. இடதுசாரி தலைவர்களான மரின் தொன்டெலியே, ஒலிவியே ஃபார், ஜோன் லூக் மெலோன்ஷோன் ஆகியோர் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர தயாராக இருப்பதாக கூறியுள்ளனர். செபஸ்டியன் லூகோர்னோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுவதை தேர்வு செய்துள்ளார் என்று மரின் தொன்டெலியே குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அறிவிப்புகள் பிரான்சின் அரசியல் நிலைமையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இடதுசாரி கட்சிகள் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர தயாராக உள்ளன. பிரான்ஸ் நீதிமன்றம் சிரியா ISIS குழுவைச் சேர்ந்த 3 பெண்களுக்கு சிறை தண்டனை விதித்துள்ளது. செப்டம்பர் 26 இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிரியா இஸ்லாமிய அரசு குழுவைச் சேர்ந்த 3 பெண்களுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பெண்கள் தங்கள் 8 குழந்தைகளை அழைத்து சென்றுள்ளனர். இந்த 3 பெண்களில் ஒருவர் 2015 நவம்பர் 13 அன்று பாரிஸில் நடந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்ற யோ மிஷேல் ஃபேபியன் கிளான் ஆகியோரின் பேத்தி ஆவார். 34 வயதான
ஜெனிஃபர் கிளானின் மாமனார்கள் ஜான் மிஷேல் ஃபேபியன் கிளான் 2015 பாரிஸில் நிகழ்ந்த தாக்குதல்களுக்கு IS குழுவின் சார்பாக பொறுப்பேற்றனர். ஜெனிஃபர் கிளான் IS குழுவில் உறுப்பினராக இருந்ததாக 11 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். ஜெனிஃபர் கிளானின் மருமகள் 42 வயதான மயாலன் துகா 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். இந்த இரு பெண்களில் மாமியார் 67 வயதான கிறிஸ்டின் அலன் 13 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுள்ளார். பிரான்ஸ், சிரியா, ஈராக் மற்றும் பிற இடங்களில் ஜிகாதிகளால் நேரடியாக மறைமுகமாக பாதிக்கப்பட்ட அனைவரிடமும் ஜெனிஃபர் கிளான் நீதிமன்றத்தில் வைத்து மன்னிப்பு கோரியுள்ளார். இந்த பெண்கள் சிரியாவில் குர்திஸ் நடத்தும் காவல் முகாமில் வைக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் IS குழுவுடன் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்பட்டது. இந்த தண்டனை பிரான்சில் தீவிரவாதத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இல்து-பிரான்ஸ் பொது போக்குவரத்துகள் பெரும் சிரமங்களை ஏற்படுத்தி வருகின்றன. ஆர்ப்பாட்டங்களால் ஸ்தம்பித்த முக்கிய நெடுஞ்சாலைகள், ஏரையார் சேவைகளில் திட்டமிடப்பட்ட பணிகள் காரணமாக பல தடங்கல்களும் சேவை நிறுத்தங்களும் ஏற்பட்டுள்ளன. ஏரையார் பே பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த வாரம் முழுவதும் டென்ஃபரோஷோ, லா குரூவா டு பெர்னி, ராபின்சன் இடையே சேவை நடைபெறாது. பயணிகளின் வசதிக்காக மாற்று பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. வார நாட்களில் இரவு 10:45க்கு பின்னர் பாரி, கார்தனோ மற்றும் சால்துகோல் விமான நிலையம், மித்ரிக்லே இடையேயான சேவைகளிலும் பாதிப்புகள் உள்ளன. ஏரியாரா, மேசோன் லாஃபித், செர்ஜியே லுவோ இடையே வார நாட்களில் இரவு நேர சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஏரியார் டே சேவையும் இரவு நேரத்தில் பாதிப்படைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மெட்ரோவில் 14வது தடத்தில் விரைவில் பராமரிப்பு பணிகள் தொடங்க உள்ளன. தேயா, தேது, தேகத் போன்ற பல டிராம் வழித்தடங்களிலும் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹலோ, எங்க நிக்கிற? ரூம்கள் எல்லாம் ஓகே தானே? எத்தனை பேருன்னு சொன்னி? நாங்கள் 5 பேர் மச்சான். நீ வந்து இறங்கின உடனே உன்னை ரிசீவ் பண்ண எங்கட விக்டர் விலாஸ் வேன் வந்து நிற்குமா? ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவேன். நீ வந்துட்டு பார்த்துட்டு தங்கி 2 நாள் இருந்து போட்டு சொல்லுவேன் என்ன மாதிரி. எங்கிருந்து பரிசுக்கு வந்தாலும் நீங்கள் மகிழ்வுடன் தங்கிட ஓரிடம் விக்டர் விலாஸ். விவரங்களுக்கும் முன்பதிவுகளுக்கும் இங்கிருக்கும் இலக்கங்களுக்கு அழையுங்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. ஈரான், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் நாடுகளின் தூதர்களை திரும்ப அழைத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ரஷ்யா மற்றும் சீனா முன்மொழிந்த தீர்மானம் தோல்வியடைந்த பின்னர் ஈரான், பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கான தூதர்களை ஆலோசனைக்காக திரும்ப அழைத்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான சர்வதேச தடைகள் மீண்டும் நடைமுறைக்கு வருவதை தாமதப்படுத்த ரஷ்யா, சீனா முன்மொழிந்த தீர்மானம் 15 உறுப்பினர் நாடுகளின் பாதுகாப்பு சபையில் 4 நாடுகளின் ஆதரவை மட்டுமே பெற்றது. இதனால் தடைகள் மீண்டும் நடைமுறைக்கு வருவதற்கான வழி திறந்தது. ஈரான் தங்களுக்கு எதிரான தடைகள் மீண்டும் நடைமுறைக்கு வருவதை எதிர்த்து பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய நாடுகளின் தூதர்களை திரும்ப அழைத்திருக்கின்றது. இந்த நடவடிக்கை ஈரானுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையேயான
உறவுகளில் புதிய பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. மேலும் சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகளில் இதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் என கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பிரான்சில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனுக்கு கடந்து செல்ல முயன்ற பொழுது 2 பெண்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள். பிரான்சின் நொஃப்செட்டல் ஹாதெலோ கடற்கரை அருகே செப்டம்பர் 27ஆம் தேதி அதிகாலை 3:15க்கு பாதுகாப்பற்ற ஒரு தற்காலிக படகில் 100 பேர் பிரிட்டனுக்கு செல்ல முயன்றனர். அந்த சந்தர்ப்பத்தில் 2 பெண்கள் படகில் இருதய செயலிழப்பு காரணமாக மரணமடைந்தார்கள். மீட்பு பணியாளர்கள் அவர்களை மீட்டெடுத்து மீண்டும் உயிர்ப்பிக்க முயன்ற பொழுதிலும் அது வெற்றியளிக்கவில்லை. படகு என்ஜின் செயலிழந்ததால் அது கரைக்கு திரும்பியது. படகில் ஒரு குழந்தை குளிர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டதால் தீயணைப்பு வீரர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்பொழுது 2 பெண்கள் இருதய செயலிழப்பில் இருந்தனர். மருத்துவர் அவர்களை மரணம் அடைந்ததாக அறிவித்தார். குழந்தை மற்றும் அதன் பெற்றோர்கள் குளிர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டு பூலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிரான்ஸ் பூலோ சூமேர் பொது வழக்குரைஞரின் கீழ் விசாரணை இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. பிரான்சின் பாதுகலே பிராந்தியத்தின் பிரிஃபே கூறும் பொழுது, மனித வாழ்க்கையை மதிக்காத கள்ளக்கடத்தல் வலை அமைப்புகள் ஆபத்தான கடல் வழியான முற்றிலும் பொருத்தமற்ற படகுகளில் மக்களை ஏற்றி அனுப்பி வருகின்றன. அரசாங்கம் தினமும் மீட்பு பணிகளை மேற்கொண்டு காவல்துறை மற்றும் கடலோர பாதுகாப்பு பணியாளர்கள் மூலம் உயிர்களை காப்பாற்றி வருகிறது. 2025ஆம் ஆண்டு இதுவரை ஆங்கில கால்வாய் வழியாக கடந்து செல்ல முயன்றவர்களில் குறைந்தது 25 பேர் உயிரிழந்துள்ளனர். 2025 ஜனவரி முதல் இப்பொழுது வரை 31,000 பேர் ஆங்கில கால்வாய் வழியாக பிரிட்டனுக்குள் நுழைந்துள்ளனர். பிரிட்டன் பிரான்ஸ் நாடுகளிடையே புதிதாக கையெழுத்தான ஒப்பந்தத்தின்படி பிரிட்டனுக்கு வரும் அகதிகள் பாதுகாப்பான நாடு வழியாக வந்தால் அவர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பலாம். அதற்கு பதிலாக பிரிட்டன் பிரான்சில் இருந்து அகதிகளை ஏற்றுக்கொள்ளும். இது தற்பொழுது நடைமுறையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் 18 மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோஃப். ஃப்ரீ சிம் கார்டு காத்து புழு இருக்கின்றதா? 3 நிமிடத்தில் ஃப்ரீ சிம் கார்டு உங்கள் அலைபேசியில். வேறு எந்த பத்திரங்களும் தேவையில்லை. விரையுங்கள். ஆயினி சால் கோல் சிட்டி 75 ரூ லூயி ப்ளோங் பாரிஸ் 10 லா ஷப்பல்.